பழக்கத்திற்கு ஆளாகாமல் தடுத்து அவர்களை நல்வழிப்படுத்த பங்காற்றுவேன் என்று உளமாறு உறுதி கூறுகிறேன். போதை ஒழிப்பு என்கிற ஒரு நிகழ்வு வந்து தமிழ்நாட்டில் மிக தீவிரமாக செயல்பட்டு வருகிறது. குறிப்பாக தமிழக அரசு தீவிர முயற்சிகள் எடுத்துக்கொண்டு வருகிறது. அதனை ஒரு பகுதியாக எங்கள் சேதுபாஸ்கர பள்ளி இன்ட்ரா கிளப் மாணவர்கள் 250 பாய்ஸ் அவங்க சைக்கிள் பேரணி நடத்த வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கி அவங்க வந்து காவல்துறை உதவியோடு கூட இன்றைக்கி வந்து சேதுபாஸ்கர பள்ளியில் அது காவல்துறை உதவி கண்காணிப்பாளர் திரு NS குமார் அவர்கள் தலைமையிலும் காவல்துறை ஆய்வாளர்கள் அவருடைய தலைமையில் கொடியசைத்து துவக்கி வைக்கப்பட்டது. பள்ளியிலிருந்து அந்த பேரணி புறப்பட்டு ரெட்டில்ஸ் மெயின் ரோடு வழியாக சிங்கப்பூர் ஷாப்பு ராக்கி தியேட்டர் வழியாக மீண்டும் பள்ளிக்கு வந்தடைந்தது. ஏறக்குறைய 5 கிலோமீட்டர் தூரம் சைக்கிள் பேரணி அவர்கள் நடத்தி ஏறக்குறைய பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு இன்றைக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்கிறாங்க. இதில் சிறப்பு என்னவென்று சொன்னால் இந்த பேரணியை துவக்கி வைத்த காவல் உதவி கண்காணிப்பாளர்கள், காவல்துறை ஆய்வாளர்கள், காவலர்கள், காவல்துறை சப் இன்ஸ்பெக்டர்ஸு, பள்ளியின் தாளாளர் டாக்டர் சேதுகுமணன், சிறப்பு அழைப்பாளர் ரோட்டேரியன் ராமகிருஷ்ணன் வி நாயக், பள்ளி முதல்வர், ஆசிரியர்கள் உள்பட ஏறக்குறைய ஒரு 300 பேருக்கு இன்றைக்கி எல்லோருமே சைக்கிளில் பேரணி நாங்கள் நடத்தியிருக்கிறோம். நிறைய பேர் அதை பார்த்து வந்து விழிப்புணர்வு அடைந்திருக்கிறார்கள் நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து இந்த முயற்சியை நாங்கள் செய்து எங்களால் முடிந்த அளவுக்கு அரசுக்கு நாங்கள் ஒத்துழைப்பு நல்கி இந்த போதை ஒழிப்பு பேரணியில் நாங்கள் வந்து பங்கு பெற்றது எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி.